ஐயா அனைவருக்கும் வணக்கம். நேத்து தேமல பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அதே தேமலு, கருந்தேமல் நெறைய இருக்கு. யானை தேமலு, சொறி, சிரங்கு அதெல்லாம் இருக்கு. அதுக்கு இப்ப நாங்க தயாரிச்சிருக்கிறோங்க ஐயா, கெமிக்கல் அப்படின்றது இல்லாம நாங்களே தயாரிச்ச சோப்பு தான். அது கெமிக்கல் அ ஒரு சோ மூலிகை சோப். அந்த சோப்பு போட்டு தேய்ச்சீங்கன்னா, மூஞ்சில கருவளையம் இருக்காது. செம்புள்ளி, கரும்புள்ளி, அதுக்கப்புறம் வேக்குரு, தேமலு, வகுடு, கருந்தேமலு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அ இத வாங்கி தாராளமா குளிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த தேமலு அந்த இதெல்லாம் இருக்கிற வரலும் 10 படை, சொறி, சிரங்கு இருக்கிற வரலும் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த கறி, ஆட்டுக்கறி, மீனு, கருவாடு, கோழி, அ முட்டை, பாலு அ எதுவுமே சாப்பிடக்கூடாது. அ அப்படி இருந்து சாப்பிடாம, இத நம்ம வாங்கி நம்ம இந்த சோப்ப தேய்ச்சு குளிச்சுட்டு, நல்லா கொஞ்சம் வெயில்ல ஒரு ஒரு 1/2 மணி நேரம் நிக்கணும். நின்னுட்டு, இந்த மூச்சு பயிற்சியில சீத்தளி, சீத்காரியன்னு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. அ அது யோகாவுக்கு வந்தீங்கன்னா, நானு சொல்லிக் குடுத்துருவேன். யோகா அதே மார முத்திரையில வருண முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. சுண்ட விரல கட்ட விரல் நுனியில வைக்கணும். வச்சு "தேமலெல்லாம் போயிடுச்சு, நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டே வந்தீங்க மனசுக்குள்ள, தேமலு 1 மாசத்துல காணாம போயிரும். நீங்க செஞ்சு எல்லாம் பயனடைங்க. நாளைக்கு வேற ஒரு பதிவுல நல்ல பதிவுல பார்க்கலாம். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.